Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 761 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம நமிய வாண்டா வெறித்தனமா அட்டாக் பண்ண வந்தா. ஆனா நமி அவளை அசால்ட்டா அடிச்சு லாக் பண்ணிட்டா. ஆனா அந்த லூசு அவளை லாக் பண்ணி கையில வெடிய கொளுத்தி விட்டா. என்ன அவன் ஆளுக எல்லாருமே இப்படி செத்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவாளா. அப்பதான் நமிக்கே புரியுது இது வெஞ்சன்ஸ் அட்டாக் இல்ல, அவளுக்கு நடந்த கொடுமையில அவ இப்படி அட்டாக் பண்றான்னு. சோ திருப்பி அட்டாக் பண்ணாம அவளுமே அப்படியே விட்டுருவாளா. அந்த டைம் தான் அந்த ட்ரிஸ்டனுங்கிற பொண்ணு அடிச்சு புரண்டு வந்து அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, அவங்க தான் நம்மளை காப்பாத்தினாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு கத்திட்டு வருவா. ஆனா இது வேற யாரும் இல்ல, நமி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணை காப்பாத்த அவதான் இவன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாக்கோட சபார்டினேட்ஸ் எல்லாம் இந்த லேண்ட் விட்டு போயிட்டாங்களாமா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னவனதான் அவளே சைலண்ட் ஆவா. அவ சைலண்ட் ஆவா, ஆனா வெடி சைலண்ட் ஆகாது. அப்படியே பத்திட்டு வரப்போ டக்குன்னு வந்து பெட்ரோ வந்து ஆஃப் பண்ணிடுவான். ஐ மீன் தீய அணைச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் மேட்டர் சொல்லிடுவான், இவங்களுக்கும் ஜாக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இவங்க நல்லவங்க தான். அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் எல்லாமே ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டா போயிருச்சு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது சாப்பர் அடிச்சு புரண்டு வருவான். என்ன நீங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கேஸ் பரவி ஒரு நாளைக்கு மேல ஆயிருச்சு, சீக்கிரமா இதை சரி பண்றதுக்கு ஆன்டிடோட் இவங்க எல்லாத்துக்கும் 48 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கலன்னா அவங்க எல்லாருமே செத்து போயிருவாங்க. சோ நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆன்டிடோட்டை ரெடி பண்ண போறோம், இந்த கண்ட்ரியில இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்ற போறோம், வேஸ்ட் பண்றதுக்கு டைமே இல்ல. ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, எனக்கு இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாம் உடனடியா என் கூட வாங்க, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு அந்த ட்ரிஸ்டன் நான் ஒரு நர்ஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. பெட்ரோ வாண்டாக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்க யாரு என்னன்னு கூட தெரியல, ஆனா ஹெல்ப் பண்றேன்ட்டு வந்து நிக்கிறாங்கல்ல, நிஜமாவே காப்பாற்ற போறீங்களான்னு கேட்டுட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சாக போறாங்கன்னு முடிவே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் நாங்க யாரையும் சாக விட மாட்டோம்னு சொல்லி வெறித்தனமா போராடி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தினாங்க. அப்பெல்லாம் டைமுக்கு தான் பஞ்சம். ஏன்னா அந்த ஒரு நாளுக்குள்ள மொத்த ஊரையும் காப்பாற்றணும்னா எவ்வளவு கஷ்டம். அவங்களுக்கு தேவையான மருந்து ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலையாயிருச்சு. நம்ம சாப்பர்லாம் தீயா நின்று வேலை பார்த்தான். அந்த பாய்சன் கேஸ்ல சிக்கினவங்க எல்லாம் ஒரு சைடு, ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தி காட்டுக்குள்ள இருக்க அந்த ரைட் பிளாங்க் கோட்டைக்கு தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கதான் முக்காவாசி மக்கள் இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சாக கணக்கிறவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடலாம். சோ சீக்கிரமா எல்லாத்தையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வாங்கன்னு உடனே த்ரிஸ்டன் அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்காக கிளம்பிடுவா. சாப்பரும் நம்மளும் சும்மா விரிவுண்டு வேலையை பார்ப்பாங்க. சீசருக்கு உள்ளுக்குள்ள தக தகன்னு எரியும். ஆனா வேற வழி இல்லையே, அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் வந்து ஊருக்குள்ள பார்க்கும்போது எல்லா மக்களும் மயங்கி கிடப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் படுக்க போடுவாங்க. இப்போ ரெண்டு பிரச்சனை, அவங்களுக்கு அடியும் பட்டிருக்குது கேஸாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ரெண்டு விதமா ட்ரீட் பண்ணணும். அப்படி ஒவ்வொருத்தருமே விடாம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம. அவங்களையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு இந்த கல்லுக்கடியில மாட்டிட்டு இருக்கவங்க, பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கவங்க, அவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க வேலை பார்க்கும்போது வேர்த்து ஊத்தும்ல, அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்றாங்களாமா. சோ அப்படி ஃபயரா வேலையை பார்த்து ஒரு வழியா ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்றதுக்குள்ளேயே அது ஒரு பாடு ஆயிருச்சு. என்ன டியூக்குக்கும் கேட் வைப்பருக்கும் தான் பயங்கரமான அடி, உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுருப்பாங்க. இதுல டியூக்கு ஒத்த கால் போச்சு, ஆனா அவங்கள காப்பாத்தியாச்சு, உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம். சோ இப்படியே வெறித்தனமா வேலையை பார்த்து ஒரு வழி எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சா. இனி அடுத்தது சாப்பாடு வேணும்ல, அதுலதான் நம்ம சஞ்சய் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சு. சோ எல்லாத்துக்குமே சாப்பாடு ஒரு பெரிய அண்டால ரெடி பண்ணி லைன்ல வாங்கடான்னு சொல்லி அழகா ரெடி பண்ணி கொடுப்பான். எல்லாம் டேஸ்டா இருக்குன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. பெடோரா சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னும் வேணுமான்னு கேட்டா வேண்டாமா, ஏன்னா இவன் நிறைய சாப்பிடுறேன்ட்டு அங்க மத்தவங்களுக்கு பத்தாம போயிடக்கூடாதுல்ல. இன்னும் சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவை, நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு வேற சொல்லுவான். அட வீணா போனவனே, நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு திங்கணுமோ தின்னுவான். சரி இப்போ உடம்பையும் சரி பண்ணியாச்சு, பசிக்கு வைத்தியம் சரி பண்ணியாச்சு, இனி அடுத்தது மைண்டை ரெடி பண்ணும்ல. ஏன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுனால. அதுக்காக நம்ம தலைவன் ப்ரூக் அப்படியே ஒரு இசை கச்சேரி ஒண்ணு நடத்துவான். அவ்வளவு சோகத்துல இருந்த அத்தனை பேருமே பயங்கர சந்தோஷமாயிருவாங்க. இப்ப வாண்டாக்கு என்ன தெரியுமா ஒரே ஆச்சரியமா இருக்குது, இவங்க யாரு என்னன்னு கூட நம்ம ஆளுகளுக்கு தெரியாது, ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நாங்க வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டோம், கண்டிப்பா எங்க நன்றி கடனை உங்களுக்காண்டி நாங்க செய்வோம்னு சொல்லி நமிய போட்டு நக்கு நக்குன்னு நக்கி தள்ளுவா. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பிராங்கி எல்லாம் தேம்பி அழுவா. வாட் அ டச்சிங் ஸ்டோரின்னு. நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தவன உசோப்பு எருமை, இப்படியா அழுதினா இங்க வெள்ளம் வந்துடும்டா, கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. ஆனா அவன் மேட்ரு இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் புரியுது ஏன் இவங்களை இவ்வளவு சூப்பரா வெல்கம் பண்ணாங்கன்னு. இப்ப என்னன்னா லூஃபிக்கு அந்த ஜாக்க நினைக்கும் போது கொலை வெறி ஆகுது. அவன் மட்டும் கையில கட்டச்சான், அவனுக்கும் ஒரு உதை, அவன் கேப்டன் கைடோக்கும் ஒரு உதை, கொய்யால கடுப்ப கிளப்பி விட்டுட்டான்.
கொல்லலான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா என்ன பண்றது, ஜாக் தான் செத்து போயிட்டானே, அதுதான் ரொம்பவும் கவலையா இருக்குது. ஆனா வாண்டாவால நம்ப முடியல. ஏன்னா அவங்கள நம்ம ஆளுங்க நேர்ல பார்க்கல. எவ்வளவு அடிச்சாலும் அவன் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் செத்து இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவன் உயிரோட இருக்கானோன்னு ஒரு டவுட். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சாப்பர், நீங்க எப்படியா பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுமா. என்னன்னா இப்ப டியூக் டாக் ஸ்டோம செக் பண்ணியாச்சு, அவரு நல்லா இருக்காரு. இப்ப நைட்டு இந்த டைம் கிங் ஆஃப் த நைட்டா அந்த கேட் வைப்பர் தான் இருப்பாரு, அவரை போய் செக் பண்ணணும். ஏன்னா அவரு தான் அந்த வேல் ஃபாரஸ்டோட கார்டியன், அவரையும் போய் பார்க்கணும்ல. வாண்டா நான் கூப்பிட்டு போறேன் பா, பட் அவ இப்ப ரெஸ்ட் எடுக்கிற டைம், அதனால போய் தூங்குன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் 2 கிங்குக்குமே கிங்ஸ் பேர்டு, அதனால நான் போனாலே கரெக்டா இருக்கும்பா. அது ஆக்சுவலா இவ தான் 2 பேத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு ஆளு, டேயா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி. அப்படின்னா இது முக்கியமான வேலை தானே. அண்ட் இவ போய் மாஸ்டர் வைப்பர்ட்ட சொல்லணும் டியூக் நல்லா இருக்காருன்னு. அதனால கிளம்புறேன்ட்டு போவா. உடனே நம்மளுக்கு நாங்களும் வருவோம் பாங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்தாச்சு இன்னொருத்தரையும் பார்க்கணும்ல, அதுவும் கிங் ஆஃப் த நைட் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க ஆர்வம் இருக்குமா இல்லையா. பட் அவருக்குமே ஹெவியா இன்ஜூரியா இருக்குன்னு சாப்பர் சொன்னான். அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு ஏற்பட்ட காயம் எல்லாமே சீக்கிரமாவே ஆறி போயிருது. சோ நல்ல விஷயம் தானே. சரி இப்ப இவங்க போனா ஓகே தானா, ஏன்னா அவர் எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. இப்படி சொன்ன உடனே வாண்டா இருந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை பார்த்தா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ஏன்னா நீங்க தான் எங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாத்தினது, அதனால வாங்க. என்ன உடனே லூஃபிக்கு சந்தோஷம், வாங்க மாஸ்டர் கேட் வைப்பரை பார்க்க போவோன்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்க. சரி ஓகே, அவரை போய் மீட் பண்ணி அடுத்து என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.